வணக்கம் உறவுகளே. நான் சின்னா. என்ன விஷயம் என்று சொன்னால், இன்றைக்கு எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நாங்கள் நேற்று செய்து வச்ச அந்த என்ன செய்வது பொட்ஸ், அந்த சாடிகள் மாதிரி அமைப்புகள் இருக்கும், அந்த பெக் பண்ணியிருக்கிற அந்த மண்ணுகள் இங்கே பாருங்க. அதில் வந்து இப்போ முக்கியமான ஒரு பொருள், லண்டன்லேருந்து வந்த அந்த கத்திரிக்காய் வந்து நாங்கள் நட்ட போகிறோம். ரைட், அப்பா ரெடி ஆகிட்டார், அதை காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். லண்டன்லேருந்து வந்தது இந்த விதைகள், இப்போ முளைச்சிட்டுது. நிறைய வச்சு போட்டு நாங்கள் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 30 விதையை கிட்ட போட்டு அதில் ஒரு 6-7 மரம் தான் இருக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ரெண்டு ரெண்டாக நாங்கள் வைக்க போகிறோம் பாருங்க. விதையாக வந்தது, இப்போ பதியம் போட்டிருந்தோம் நாங்கள், முளைச்சிட்டுது. ரைட், 2 இடத்துல வச்சாச்சு. இந்த 3வது பேக் நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 பேக்கில் வைக்கலாம் போல. இந்த கத்திரி என்னென்னு சொன்னால் பச்சை கலரில் வளரும். ரைட், இது இந்த வரலாறு வந்திருக்குது, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நிறைய பேர்கிட்ட கை மாறி கடைசி என்னட்டு தான் அந்த விதை வந்து சேர்ந்தது. ரைட், 4 பேக்கில் வச்சுருக்கிறோம். இன்னும் ஒரு பேக்கில் நிற்குது. அது கரண்டி வச்சுட்டீங்க அந்த இருக்கிற இந்த இதுக்குள்ளே நிற்குது பாருங்க. இது லண்டன் அண்ணாவிൻ്റെ கத்திரி செடி தான் இப்போ வச்சுருக்கிறோம். லண்டன் உங்களுக்கு தெரியும், உதயண்ணா ஒன்று அந்த விதை இதே மாதிரி வளர்ந்து இதே மாதிரி காய்க்கும் பாருங்க. பாருங்க, தக்காளியெலாம் அப்படி காய்ச்சிருக்கேன். ஓகே, மிளகா கன்றுகளும் வந்து இப்போ நிலத்திலேயே வச்சுருக்கிறோம். ஓகே, அது நீண்ட நாளாக வந்து நான் நினைக்கிறேன் இந்த விதை வந்து 2 வருஷத்துக்கிட்ட அலைமோதி தெரிந்தது. அங்கால யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மட்டுவில் அண்ணாட்ட போய் பிறகு அப்படி திரும்பியும் ஒரு லண்டனுக்கு போய் பிறகு திரும்ப சாமான்களோட திரும்ப வந்து அப்படி இந்த விதைக்கு வந்து பெரிய கதை இருக்குது. அதை வந்து இந்த இன்றைய நாளில் வந்து பயிரிட்டது சந்தோஷம். இது எப்படி காய்த்து பூத்து காய்க்குதுன்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அப்டேட் தர இருக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஓகே, பாய்.